மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. நன்றி நன்றி. பெற்ற தாயினுடைய நன்றி பாடலை பாடும் பொழுது என்னுடைய தம்பிகள் எல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக கைதட்டுறாங்க என்றால் தாய்க்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா கோடையடி குமரன் ரோட்டிலே டூவீலரில் நம்ம சென்றுகின்ற பொழுது ஒரு இடத்திலே நாடகம் ஒரு கிராமத்திலே நடக்குது. அங்கே மிருதங்க சத்தம் மட்டும் இனிமையாக சுத்தமாக கேட்கிறது என்றால் அங்கே என் அன்பு சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் வாசித்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கினார் டிவி ஜெயம் அவர்கள். 200 மாணவர்களும் தங்க காசை பரிசாக பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் தான் என் தம்பி, எங்கள் சித்தப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் தோப்பூர் மண்ணின் மைந்தன் சித்தப்பு எத்தனையோ குடும்பத்துக்கு ஒரு ஆலயம் போல் ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அங்கே விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய கொத்தனார் வேலை செய்தாலும் இவனை ஒரு கலைஞனாக்கி பார்த்தா தோப்பூர் பழனி சித்தப்பாவுடைய மகனும் என்னுடைய அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது சூப்பர் தான் வச்சுட்டேன். வேற எதுவும் சாமி கும்பிட்டா எதுவும் சாமி ஆட்டத்துக்கு இவனை கூப்பிடுங்க. ஏன்னா மேலகாரெல்லாம் கூப்பிட்டா ஆமாம் 60,000 70,000. இவனுக்கு 200 மட்டும்தான் கொடுத்தீங்கன்னா ஒரு ஊரில் முளைப்பாரியை கலைச்சி அவனே ஓட்டை கொண்டு வீடு விட கொடுத்துட்டு போயிடுவேன். தம்பி தோப்பூர் கொத்தனார் மைனே பழனி மைனே அப்பாவுக்கு பேர் வாங்கிட்டப்பா, இன்னும் எதுக்கு வாசிக்கிட்டு வீட்டுக்கு போடா இரு. என்ன உடனே கிளம்பிட்டேன். எல்லா கிராமத்தாரங்களும் சொல்வது ஒரு வார்த்தை, எந்த நாடகம் பேசினாலும் டான்ஸு கொஞ்சம் வயசாக இருக்கணும், வள்ளி கொஞ்சம் வயசாக இருக்கணும், நாரதர் கொஞ்சம் வயசாக இருக்கணும், பக்கம் மேலே அந்த 4 பேரும் கொஞ்சம் வயசு ஆளாக இருக்கணும். கொஞ்சம் வயசுன்னு சொல்லுவீங்க. எம்கேஆரும் கொஞ்சம் வயசில் இருந்தவன் தான், எனக்கும் வயதாகி கொண்டு இருக்கிறது உண்மைதான். கொஞ்சம் வயசு இளைஞர்கள் எல்லாம் அந்த ரத்தம் ஓடுகிறது, எங்கேயாவது பிழைத்து கொள்வார்கள். இப்படி வயசானவர்களுக்கு நாடகம் கொடுப்பதனால் இன்று பெரிய கையகம் இந்த கண்ணங்கோயில் கும்பிடக்கூடிய உறவுகள் நீங்கள் அத்தனை பேருமே தருமனாகிவிட்டீர்கள்.
அதான் பெரிய விஷயம். அவங்களுக்குன்னு குடும்ப குட்டி இருக்குது. என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் கஷ்டப்படுற கலைஞனையும் வயதானவர்களுக்கு தானே அதிக வாய்ப்பு கொடுப்பேன். ஏன்னா ஒரு நாள் ஆடக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய வருவாயை வைத்து 15 நாள் பிள்ளை குட்டியோடு வயிறார சாப்பிடுவாங்கய்யா. அப்படி சாப்பிடும்போது கூட அந்த அரிசி வாங்கின காசு பெரிய என் கையை கண்ணன் கோயில் கும்பிட்டு ஆகலாம். அவள் கொடுத்த காசில் இந்த அரிசி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பெருமையும் புண்ணியமும் எதுவும் கிடையாது. நன்றி அண்ணே. எங்கள் அண்ணன் மிக சிறந்த ஒரு வாத்தியார் பிறந்தகை. அவருடைய வாசிப்பு மிருதங்கத்துக்கு துணை போவது தான் பல வாத்தியம். ஒரு சில பேர் மிருதங்க வாசிக்கிட்டு இருப்பேன், கடப்பாறையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். மிருதங்க நொட்டு நொட்டு கேட்க சட்டா சடான்னு அடித்து பாட்டை கற்றுக்குருவேன். ஆனால் எந்த மிருதங்கம் வந்தாலும் இடையூறு இல்லாமல் அந்த இசையை அழகாக மீட்டக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளி என்னுடைய அண்ணன். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு எத்தனை கலைஞர் இருந்தாலும் ஒரு கலைஞன் இவரும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் அன்பு அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஜானி 2020 கிரிக்கெட் பார்க்கும்போது சென்னை அணிக்காக ட்ரம் செட்டு சிவமணி கூட ஃபோன் அடித்து கேட்டிருக்கார், நாடகத்தில் வாசிக்கக்கூடிய கலைஞன் போல் என்னால் இசையமைக்க முடியாது என்பது. அவர் சத்து சூப்பர் அருமையான என்ன பண்ண போகிறானோ நக்கல் பண்ணலை. பெருங்கொண்ட ஒரு பூஜாரி, ஐயனார் கோயில், கருப்பேன் எல்லாமே. நீ நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரவே விடாது. பிள்ளைய வளர்ப்பு சரியில்லை, நீ போட்ட டொங்கா சரி. என்னது இல்லை கரெக்டாக தாளம் போடு. இந்த பாட்டு வந்து வெரி வெரி டேஞ்சர் பாட்டு. சரி, கரெக்டாக பாடுங்க, கரெக்டாக போடுங்க. கொலம்பஸ் ஏடா சிரிக்கிற? கொலம்பஸ் கண்ணால கண்டுபிடிச்ச கண்ணா ஒரு தேவை. அங்கு என்ன தெரிகிறது? தம்பி செரு புட்டா அலசிக்கிட்ட அரைஞ்சூரி மயிர்மனே, இது பாட்டு இல்லையாப்பா? தம்பி பாட்டு தானே? தம்பி சொல்லுங்கப்பா. பாடுத. இப்போ ஒரு பாட்டு பாரு, அதுக்கு இன்னும் சரிப்பா சொல்லுனேன். வண்டா குழலி செல்லில குத்துருகோ, தினைக்கும் இங்கே வச்சின தாரு தோனா காத்துருகோ, லீவு வச்சிருகோ. அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிறேன், அது பயிரை வச்சு தானான வர்ற மாதிரி. ஏன்னா தம்பி இந்த பாட்டு அவர் தெரியாதுல்ல? ஆமாண்ணே, நல்ல பாட்டா போன. உனக்காக கரெக்டாக போகிறேன். பாடுங்கண்ணே. மஞ்சனத்தி ஆத்தி போட பேப்பர் தப்பா பாட்டு பாறேன். இத்தனொண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கா? அடுத்த வரி. உனக்கு என்னதான் தெரியும்? நீங்க பாடுறதுக்கு வாசிக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கருத்துள்ள பாடல்களுக்கும் சங்கீத பாடல்களுக்கும் தாளம் போட்ட கை இன்னைக்கு ரப்புன்னு போடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் பாடுற பாட்டு கரெக்டாக போடுவார். இருந்திடலாம் நாட்டில் பல சின்ன கொடி. நீ வேணாம், நீ வீட்டுக்கு போ. எல்லா பாட்டுக்கும் அப்படியே குழும மாதிரி நின்றுக்கிட்டு உண்மையிலே நகைச்சுவைக்காக மக்களுக்காக சிரிக்க வைப்பதற்காகத்தான் அந்த சிரிப்புக்கு கூட எங்கள் அண்ணே பாதி பங்கை அதை பெற்று விட்டாய். ஆக சிறந்த படைப்பாளியாடா நீ எங்கள் அண்ணன். அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அப்படி இந்த மண்ணு அமுங்குமே. சரி, அதுதான் அப்படி இருக்கான்னா அந்த கோத்தா பப்புல அவன் அதுக்கு மேலே விஜி ஈண்ட குட்டி மாதிரியே இருப்பேன். மடு அள்ளுதப்பா அவனுக்கு.
அதை கேரளாவுக்கு கேட்டிருக்காங்க 800 ரூபாய்க்கு கூட்டு வரம்னு இருக்கேன். செவரொட்டி மட்டும் எனக்கு கொடுத்துருந்தேன். இல்லை நானும் குட்டியாட வைக்க போகிறேன். ஆடல ரஷ்யா வினய சுந்தரி திமிரு கொண்ட சக்காலத்தி மகள். யாரும் சொல்லி போடாதீங்க. இனிமேல் சொல்றதுக்கு என்ன? உனக்கு என்னடி தெரியும்? ஏண்டி சர்ச்சு, ஏண்டி கிர்ரு, தம்பி புர்ரு, அவங்களுக்கே நீர் கசி வந்துருச்சு. தம்பி அங்கிட்ட அடிச்சு அந்த பாலத்தை சாச்சி விடுங்க. போய் சாச்சி விட்டு போயிட்டு திருச்சி எக்ஸ்பிரஸ், திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் வேஜி எம்மாடி ஆத்தாடி பொண்ண எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவந்தாதி. அவ்வளோதான், வீட்டு படம் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே என்னென்ன ஜாமான் இருக்கோ அத்தனை உருட்டி கொண்டு கிடக்கிறார்கள். மை ஸ்டூடெண்ட் 2 நபருக்கும் 2 கால அறிவு என்பதை இந்த மேடையில் சொல்லுகிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இடுப்பை பிடினா புடுக்க பிடிப்பாங்க. 1 விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னன். 2.25 அடி உயரம், 1.10, ஒவ்வொரு மடுவும் 12 கிலோ. கிராதகா. இன்னைக்கு என்னுடைய இளைய ஸ்டூடெண்ட் பேரை நான் சொல்வதை விட அவனை பாசத்தோடு அழைத்த என் உறவுகள் சொல்லட்டும். எத்தனையோ பேத்தை வளர்த்து விட்டோம்னு சொன்னா கூட சில பேர் டமாட்டில் ஓடுவேன் தற்பெருமை என்று. எத்தனையோ பேத்தை அனுபவம் செஞ்சோம், வாழ்க்கைக்கு வழிகாட்டினேன் மாணவர்களா. ஆனால் இந்த பாலமேடு பப்புளுதான் ஒரே நாள் மேடையில் பேர் வாங்கினவன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆக சிறந்த ஒரு நகைச்சுவையாளர். அவன் நகைச்சுவை பேசவே வேணாம், அவன் வெளியே வரும்போது நீங்களே சிரிச்சிருவீங்க. அதுலேயும் என் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு என் தம்பி கண்டிலாம் தங்க பாட்டியா அவன்கிட்ட பிடிச்சதே அவன் காலு இருந்தா என் தலைவன் ஆட்டத்தை பார்க்கணும். உலக புகழ்பெற்று ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனேன் பாலமேடு மண்ணுக்கு இந்த பச்சியிலம் குழந்தையும் பேர் சேர்த்து கொண்டிருக்க. தம்பி உனக்கு எதுவும் கடிச்சு பிடிச்சாடா, என்ன ஏட்டா பயப்படுத்துற? ஆனால் என் தம்பி மணிகண்டேன் இவனை எனக்கு ரொம்ப எதுக்கு பிடிக்கும்னா, எல்லா திறமையும் இருந்து ஒரு பப்புன்னு தெரியாதவன் கூட மேடைக்கு புது ஆள் வந்தால் கூட அவனை பேர் வாங்க வச்சுருவான்டா. இவன் ஒரு நகைச்சுவை ஆளான்டா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உனக்கு நகைச்சுவை சீன்லேயே இருக்குடா. என் தம்பியடா சும்பு ஏடா உம்ப சொல்ற? எனது செல்ல மாணவன் பாலமேடு பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக. எத்தனை தூரத்திலிருந்து ஒளி அமைக்க வருகிறோம் என்பது முக்கியமல்ல, அத்தனை தூரத்திலிருந்து வந்தாலும் திறமை இருந்தால்தான் இப்பகுதி மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அத்தனை திறமையும் தகுதியும் உங்களிடம் இருக்கிறது. உரத்த நாடே, தமிழ்நாட்டுக்கு நீ எங்கே போனாலும் உனக்கு தங்க காசு உண்டு. வாழ்த்துக்கள். உரத்த நாடு மண்ணிலிருந்து பாரு அமைஞ்சிருக்கு வர்றான். அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? தம்பி பேச விடுங்க தம்பி. பேசணும் இல்லை இப்போ பண்ணி போட்டுருங்க, ஒன்றும் பேச இல்லை தம்பி. தம்பி அகரா இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெருமையாக சொன்னேன், சேட்டையை காமிச்சிட்டாங்கண்ணா மத்தியானே. உரத்த நாடு உன்னை எங்கேயும் வாழ வச்சது இந்த ராமன் நாடு. போறா மாடு அழகுரு. ஆனால் உரத்த நாடு முரளி மைசட்டே, நீ தமிழ்நாட்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ உன் பேரை வாங்கிடுவ. சிங்கா எல்லா மைசெட்டும் சொல்லுவேன். உன்னை சொல்லாத காரணம் உன் திறமையும் சூப்பரு, உன் மைசெட்டும் சூப்பரு. வாழ்த்துக்கள். எங்கே முரளி? ஒருத்த நாடு முரளி ஒரு பாட்டு போடுங்க பார்ப்போம்.